ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சிக்காகோவில் இருக்க நேவி பியரை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸில் ரைட் போக போகிறோம், அப்புறம் பெரிய ஃபெரிஸ் வீலில் ரைட் போக போகிறோம். இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக காட்டியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம நேவி பியர் எப்படி இருக்குது அப்படின்றத சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபவுண்டன் இருந்துச்சு. சம்மர் ரொம்ப வெயிலாக இருந்தனால நிறைய பேர் அங்கே வந்து சும்மா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேவி பியரோட மெயின் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பெரிய ஃபெரிஸ் வீல் தாங்க. அதை சுற்றி குட்டி குட்டியாக வந்து நிறைய ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இங்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன், அதுக்கும் நம்ம இப்போ போகிறோம். இந்த ஃபெரிஸ் வீல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் அட்ராக்ஷனுங்க சிக்காகோவில். இதில் வந்து நாங்கள் பெரிய க்யூவில் நின்றுட்டு நாங்கள் ஃபெரிஸ் வீல்குள்ளே ஏற போகிறோம். இந்த ஃபெரிஸ் வீல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஃபுல் ஏசியோடையும் இருக்குது. இப்போ நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். மேலே போனதுக்கப்புறமா சிக்காகோ அப்புறம் லேக் மிஷிகன் ரெண்டோட அழகையும் நீங்கள் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பாருங்கள். நான் அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு ரிவர் க்ரூஸில் தான் நம்ம அடுத்து போகிறோம். நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஏன்னா அந்த வந்து லேக்கோட அழகை வந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்த க்ரூஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த க்ரூஸில் நம்ம ஏறி உக்காந்துட்டோம். ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து உட்காந்தாச்சு. இனி ஃபுல்லாக நம்ம வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சிட்டி. எனக்கு வந்து உலகத்திலே நான் பார்த்த சிட்டியிலே வந்து டாப்பான சிட்டி எதுன்னு கேட்டால் இப்போ சிக்காகோ தான் நான் சொல்லுவேன். நான் லாஸ் ஏஞ்சல்ஸும் பார்த்துருக்கேன், பட் அதை விட எனக்கு சிக்காகோ ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனாலன்னு தெரில, ஏன்னா நடுவில் அந்த ரிவர் போகுது இல்லையா, அந்த ரிவர் க்ரூஸ்லாம் போகிறனாலையா என்னன்னு தெரியல. பட் இந்த சிட்டி தாங்க என்னோடய ஃபேவரெட் இனிமேல் எப்பயுமே. இதை விட ஒரு பெரிய சிட்டி பார்க்குற வரைக்கும் எனக்கு இதுதான் ஃபேவரெட்டாக இருக்க போகுது. இந்த சிக்காகோவை பற்றி நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இந்த சிக்காகோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் பிளான்டு சிட்டிங்க. 1871 ஒரு பெரிய ஃபயர் வந்திருக்கு. இந்த லேக் மிஷிகன் அப்புறம் சிக்காகோ ரிவர் இதிலெல்லாம் மிதந்துட்டு இருந்த எண்ணெய் கூட அவ்வளோ எரிஞ்சிருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சிக்காகோ சிட்டி வந்து பாதி வந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இதை 19th செஞ்சுரியில் வந்து பிளான் பண்ணி திரும்ப முதல்ல இருந்து இதை வந்து சிட்டியை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டவரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில டவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியிலே கட்டினதும் இருக்குது. ஃபயரில் அழியாததெல்லாம் இன்னும் வந்து அப்படியே இருக்குது. அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் கூட 18th செஞ்சுரி ஏர்லி 19th செஞ்சுரியிலே வந்து கட்டியிருக்காங்கங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த சிக்காகோவை இன்னொரு பேரில் எப்படி சொல்கிறாங்கன்னா விண்டி சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சிக்காகோவில் அவ்வளோ காற்றாக இருக்குங்க. ஒல்லியாக இருக்கவங்களாம் வந்தால் பறந்து கூட போயிடுவாங்க போல், அந்தளவுக்கு காற்று வீசுது. இந்த சிக்காகோவில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரூஸ் இருக்குங்க. நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் ரிவர் க்ரூஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டபுள் டெக்கர் க்ரூஸ்லாம் சைடில் போகுது பார்த்தீங்களா. அப்புறம் குட்டி குட்டி க்ரூஸ்லாம் போகுது இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எடுக்கிறது.
இந்த மாரி ரெண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, இங்க முக்காவாசி பேர்ட்ட பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் இருக்குங்க. அவங்க வீட்லயே வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. எங்கேயாச்சும் வெளியில கிளம்புறப்ப கார்ல பின்னாடி கனெக்ட் பண்ணி, ரோட் வழியாவே இந்த மாரி ஊருக்குலாம் கொண்டு வந்துட்டு, அவங்களோட க்ரூஸவே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாரியும் நெறைய இருக்கு. இப்ப நேரா நீங்க பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா? இதுதான் ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டல். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, ட்ரம்போடது தாங்க. நம்ம ட்ரம்பே தான். அவரோட ஹோட்டல் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிக்காகோல 2ண்ட் டாலஸ்ட் பில்டிங். ஹிஸ்டாரிக்கலான பிரிட்ஜுங்க. இது பேர் வந்து டியூசபிள் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, 19த் செஞ்சுரியோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய க்ரூஸ்லாம் ரிவர கிராஸ் பண்றப்ப, இது ஓப்பன் ஆயி க்ளோஸ் ஆகும். பட் நாங்க போன டைம் ஓப்பன் ஆயி க்ளோஸ் ஆகல. பட் இந்த மாரி பிரிட்ஜ்லாம் வந்து 18த் செஞ்சுரியிலே வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 19த் செஞ்சுரியில பண்ணது. இன்னொரு பிரிட்ஜ் வந்து இப்ப ரிட்டயர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 18த் செஞ்சுரியில செஞ்சதான். அந்த பிரிட்ஜும் வந்து இந்த டூர்ல வந்து வரும். நீங்க பார்ப்பீங்க. ஓப்பன் பண்ண மேனிக்கு இருக்கும். அந்த பிரிட்ஜ் வந்து இன்னும் வந்து ஆக்டிவா தான் இருக்கு. வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து அத ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. இது மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் ஃபுல்லா வந்து ஒரு 40 பிரிட்ஜ் கிட்ட இருக்கு. எல்லாமே வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆற டைப் தான். அடுத்து இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ட்வின் டவர். அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 15, 20 ஃப்ளோருக்கு கார் பார்க்கிங் மட்டுமே இருக்கு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, வீடு இருக்கு. நான் இங்க பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸும் இருக்கு, வீடுகளும் இருக்கு. பட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது 2க்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால்கனி இருக்கது எல்லாமே வந்து அபார்ட்மெண்ட்ஸ். பால்கனி இல்லாதது வந்து ஹோட்டல்ஸ். பட் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஹோட்டல்ஸ்லயும் வந்து பால்கனி வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய பில்டிங்ங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கே. அப்புறம் என்னோட ஃபேவரைட் ஸ்பாட் இந்த இடத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்ஸ் இருக்க ஏரியா தாங்க. அவ்ளோ சூப்பரா ஒரு பில்டிங்கோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்னொரு பில்டிங்ல தெரிஞ்சுச்சு. பார்க்குறதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிட்டயர் ஆன பிரிட்ஜ் அது இதுதாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ மட்டும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ வருஷம் ஆயும் இந்த பிரிட்ஜ் வந்து இன்னும் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அப்படின்னு வந்து கைடு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா, சைடுல பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு. ஒரு குட்டி பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து ஒரு புரியாத புதிர் தாங்க. அந்த பில்டிங்க பார்த்தீங்கன்னா, எங்க உள்ள போறதுக்கு டோர் இருக்கு, எங்க வந்து படி எது எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு குழப்பமான பில்டிங். நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். பில்டிங்லாம் கட்டுறாங்க இல்லையா? அது எப்படி கட்டுறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பில்டிங் கட்டுறத வந்து நான் உங்களுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்ளோ தூரத்துக்கு எவ்ளோ பெரிய லிஃப்ட் போது அப்படின்னு. ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து சும்மா கட்டலங்க. ஒவ்வொரு பில்டிங்க்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஒவ்வொரு ஆர்க்கிடெக்சருமே அவ்ளோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிக்காகோட மேப் தாங்க. அத வந்து அந்த பில்டிங்ல வந்து வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நெறைய ஒரு பில்டிங் வந்து ஜுவல்ஸ் மாரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆ வெட்டிங் கேக் மாரிலாம் பில்டிங்கு. அந்த மாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸா ஒவ்வொன்னுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சின்ன குட்டி, குட்டி ஸ்டோரி இருக்க மாரி தாங்க கட்டியிருந்தாங்க. அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நீங்க கண்டிப்பா யுஎஸ்ல இருந்தீங்க அப்டின்னா, இந்த சிக்காகோவ மிஸ் பண்ணிறாதீங்கங்க. அடுத்து இங்க பாருங்களேன் ஒரு பெரிய க்ரூஸ். இதுல வந்து மேல ஏதோ ஒரு பார்ட்டி தான் நடந்துட்டு இருந்துச்சு. மேபி இது வந்து ஒருத்தரோட க்ரூஸா கூட இருக்கலாம். ஏற்கனவே நான் வந்து க்ரூஸ்ல போயிருக்கேன். பட் இது வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம நேவி பியரோட லேண்ட்மார்க். அந்த ஃபெரிஸ் வீல் தெரியுது பார்த்தீங்களா பெருசா? நேவி பியர் அப்படின்னு சர்ச் பண்ணோனே இந்த ஃபெரிஸ் வீல் தாங்க காட்டுவாங்க. இப்ப நம்ம க்ரூஸ் முடிச்சாச்சு. அடுத்து அங்க நேவி பியர்ல ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருந்துச்சு இல்லையா? அத தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு இன்டோர் கார்டன். ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. சம்மருக்கு இதுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா, அவ்ளோ ஒரு குளு குளுன்னு இருந்துச்சு.
முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் வாக்குக்காக வந்திருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ்க்கு ரிவருக்கு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்ம நல்லா நடந்து போயிட்டே இருக்கலாம். அப்புறம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்கும். ஃபுட்டு நிறைய வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். அங்கங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே அழகா இந்த தண்ணியை பார்த்துட்டு ரசிச்சுட்டே நம்ம நடந்து போயிட்டுருக்கலாம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் அதை தான் காட்ட போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க் யூ.